ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை மூலமாய் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தினுடைய 18வது பகற்காலத்தில் கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். எல்லாம் அவருடைய சுத்த கிருபை. ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது போல இருந்தது. 18 நாட்களுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 நாட்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. ஒரு விசேஷமான தேவ செய்தியை கர்த்தர் இந்த காலவேளையில் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பிரயோஜனமான தேவனுடைய வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை ஆமென் கவனமாய் கேட்டு தேவ சித்தம் செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தத்தை எப்படி நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த காலவேளையில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆண்டவருடைய சித்தத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஒரு காலம் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை பூரணமாய் யாருக்கும் வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவன் அல்ல. முழுமையா எல்லா காரியத்தையும் இதுதான் உன் வாழ்க்கை, ஆமாம் இந்த நாளில் இது நடக்கும், அடுத்த நாளில் இது நடக்கும், அடுத்த வருஷம் இப்படி நடக்கும், இனி அடுத்த வருஷத்தில் இப்படி இருக்கும்னு சொல்லி அவன் ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து அவன் சாகிற வரைக்கும் உள்ள அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் உடனடியாக வெளிப்படுத்தி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. யாரும் அப்படி நினைக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. பிறந்த நாளில் இருந்து சாகிற நாள் வரைக்கும் என்னென்ன நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் போட்டு எழுதி கொடுப்பார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆனால் ஆமென், நான் ஜெபிக்கிற போது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுவார். அதற்கு நாம் கீழ்ப்படிந்தால் அந்த இடத்திலிருந்து அடுத்த வாசலை கர்த்தர் திறப்பார். ஆபிரகாமிடத்தில் சொன்னார், ஆமென், எழும்பு புறப்பட்டு ஆமென் உன்னுடைய தகப்பன் வீட்டை, உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவ்வளவுதான். அது அவனுடைய தேவனுடைய சித்தம். அங்க போன பிறகு அடுத்ததை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். அல்லேலூயா. இப்பொழுது பவுல், ஆமென், சவுல் எனப்பட்ட பவுல் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய நிர்சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்படும். என்ன சொல்லப்படும்? ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமான சில தேவ சித்தம் இருக்கு. நம்ம ஜெபிக்காமலே நாம் தெரிந்து கொள்ளுகிற தேவ சித்தங்கள் இருக்கு. யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லாமலே நாம் தெரிந்து கொள்ளுகிற உறுதியான தேவ சித்தங்களும் ஆண்டவர் பைபிள்ல சொல்லி இருக்கிறார். அந்த உறுதியான தேவ சித்தம்னா என்னது? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுக்கு யாரும் போய் கேட்க வேண்டாம், தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டாம். எல்லாரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். 2, ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. தேவ சித்தம் தான் ஞானஸ்நானம் எடுக்கிறது. அதுக்கு கேள்வி கேட்டு வாதித்து கொண்டெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். எல்லா மனுஷரும் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் வரணும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். 3, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் யாரு? தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவனுடைய வல்லமை. ஆமென். நீங்களோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அல்லது பலனை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் எருசலேமை விட்டு போகாமல் இங்கே என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். தேவனுடைய ஆவி வரும்போதுதான், தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போதுதான் வல்லமையான ஊழியத்தை செய்ய முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லுகிறது, நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசித்தோம்னா, ஸ்தோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தம். சொல்லுங்க.
எப்போது என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதுக்கு தேவ சித்தமானு கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி செலுத்தணும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுவது, ஸ்தோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்தால், நன்மை செய்துட்டு பாடு அனுபவிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் நன்மை செய்கிறது மட்டுமல்ல, செய்த நன்மையினாலே பாடுகளை நாம் படுகிறோம் என்று சொன்னால், அவமானப்படுகிறோம் என்று சொன்னால், நன்மை செய்து பாடுபடுவது நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கடைசியாக நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தமுடையவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. நித்திய ஜீவன் அடைவதும் கடைசி நாளிலே அவர்கள் எழுப்பப்பட வேண்டும் என்பதும் பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. காலையில் அடுத்ததாக நாம் முக்கியமான காரியத்தை சிந்திக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக வைத்திருக்கிற சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி? அல்லேலூயா, ஆமென். தேவ சித்தம் இல்லாதபடி நாம் எதையும் செய்யக்கூடாது. சிலர் தாங்களாகவே அல்லேலூயா பல காரியங்களை யோசித்து திட்டமிடுகிறார்கள். அதை குறித்து தான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போனா, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், நாங்களும் உயிரோடு கூட இன்னதை செய்வோம் என்று சொல்லணும். ஆமென். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு கூட இருந்தால். ஏன் சொல்லணும்? 13-14 வசனங்கள். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்ல நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களை கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு கூட இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இது ஒரு மனுஷனுடைய வயல்நிலம் விளைந்தது. அவன் என்ன சொல்லுகிறான்? ஆமென், ஸ்தோத்திரம். என்னுடைய கடஞ்சிகள் எல்லாம் இடித்து பெரிதாக்கி அநேக வருஷங்களுக்கான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டு ஆத்மாவை பார்த்து சொல்லுவேன், ஆத்மாவே உனக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறேன், நீ புசித்து குடித்து என்ன செய், இளைப்பாறு. ஆனால் அன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, மதியடனே இன்றைக்கு இரவு உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுக்கப்பட்டால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தம் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்க வேண்டாம். ஆண்டவருடைய சித்தம் செய்வது நம்முடைய ஆலலுய போஜனமாக மாறட்டும். ஆண்டவராக இருக்கிற இயேசு சொன்னார், பிதாவின் சித்தம் செய்கிறதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. கடைசி சிலுவையில கூட அவர் ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பானபாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன செய்யட்டும், நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனியான ஒரு பாதை வச்சிருக்கிறார். ஒவ்வொருடைய வழியும் வித்தியாசமானது. அந்த வழியிலே ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிப்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆமென் ஹல்லேலூயா மேன்மையான குறிக்கோளாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிவது? ஒன்று, தேவனுடைய வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு தெளிவாய் உணர்த்துவார் எது தேவனுடைய சித்தம் என்று. ஹல்லேலூயா, ஆமென். எப்படி தெரியும் தேவ சித்தம்? தேவனுடைய வசனம் தான் சத்தியம். இந்த சத்திய வசனம் நம்மை போதித்து வழிகாட்டும். 119ஆம் சங்கீதம் 105வது வசனம். கர்த்தருடைய வசனம் நம்முடைய பாதங்களுக்கு தீபமாக இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அப்படின்னா நமக்கு முன்பதாக இந்த வசனம் வெளிச்சத்தை காட்டி தரும். இதுதான்ப்பா நீ போக வேண்டிய வழின்னு சொல்லி வெளிச்சம் தெரிகிற இடத்துக்கு நம்ம நடக்கலாம். வசனத்தின் மூலமாய் சில காரியங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வெளிச்சத்தை காண்பிப்பார். இந்த வழியில தான் நீ போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிச்சத்தை தருவார். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசிக்கணும். ஆமென்.
அல்லேலூயா சோத்திரம். சும்மா எடுத்துட்டு ஆமென் இப்படி பைபிளை திறந்த உடனே ஒரு வசனம் வரும், அது தேவ சித்தம்னு எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்தா அல்லேலூயா சோத்திரம். முதல் கிடைக்கிற வசனம் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தார். அல்லேலூயா நல்லா இல்லையே. ரெண்டாவது அடுத்த ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். நீயும் அப்படியே செய். அல்லேலூயா. மூணாவது நீ செய்ய வேண்டியதை வேகமாய் செய். அல்லேலூயா. அப்படி ஆமென் கிளி ஜோசியம் பார்க்கிறது போல ஆமென் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வது அல்ல தேவ சித்தம். ஆமென். தேவனுடைய புத்தகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா புத்தகத்திலே தேடி வாசி. தேவனுடைய புத்தகத்திலே என்ன செய்யணுமா? தேடி வாசிக்கணும். கிரமமாய் வாசிக்கணும். தேடி வாசிக்கணும். ஆமென். அதுல ஒன்று ஜோடு இல்லாம போகாது. ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு ஆமென் வாலு தலை இல்லாம அதுக்கு முன்னால பின்னால என்ன சொல்லி இருக்குன்னு தெரியாம ஆமென் காலையில் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதனுடைய பின்னணியத்தை பார்க்கணும். அதனுடைய ஜோடி வசனம் இணை வசனம் என்ன சொல்லுகிறது, இதை அறிந்து கொள்ளுகிற போது நிச்சயமாக நமக்கு தேவையான தேவ சித்தத்தை தேவனுடைய வசனத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. 2 தேவ வசனம் மட்டுமில்ல, அடுத்தது ஊக்கமான ஜெபம். ஆமென். ஜெபிக்கணும். எந்த காரியத்தையும் ஜெபிக்காம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் வரும். ஆமென். சும்மா ஆலோசனை இல்லாம ஜெபிக்காம அல்லேலூயா நம்முடைய மனசுக்கு வெளியே தெரிஞ்சது போல ஒரு காரியத்தை செய்து விட்டால் சில வேளைகளில் தோல்வி அடைந்து விடுவோம், ஏமாற்றப்பட்டு விடுவோம். திருமணம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எடுக்கிற முக்கியமான தீர்மானங்கள், ஆமென் வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், குடும்ப வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், ஆமென் எந்த தீர்மானம் எடுப்பதற்கு முன்பதாகவும் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஊக்கமாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம். என்ன சித்தமா? பரிபூரண சித்தம். ஆமென். சிலர் தங்களுடைய மனசுல ஒண்ணு வச்சுட்டு அதுக்காகவே ஜெபம் பண்ணுவாங்க. இதை நாம் பார்த்திருக்கிற ஆண்டவரே இது எனக்கு செஞ்சு தாங்க. அது ஒருவேளை தேவனுடைய திட்டமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கடினமாய் நம்ம உபவாசம் எல்லாம் இருந்து ஜெபம் பண்ணனால வச்சுக்கோன்னு ஆண்டவர் தரலாம். ஆனால் தேவ சித்தமாக இல்லாவிட்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அதே நேரத்தில் ஆண்டவரே ஆமென் எனக்கு தெரியாதப்பா, எதை செய்யணும், எந்த வழியை தெரிந்தெடுக்கணும் எனக்கு தெரியாது, உம்முடைய பரிபூரண சித்தம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேட்டா நிச்சயமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். சவுல் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அந்த ஜெபத்தினுடைய முடிவில் ஒரு மன தெளிவு உண்டாகும். சில நேரங்களில் ஆமென் நம்ம நல்லதுன்னு நினைக்கிற கதவை கர்த்தர் அடைப்பார். ஆமென். சில வாசல்கள் அடைக்கப்பட்டு ஜெபம் முடியும் போது அப்பொழுது நினைச்சுக்கணும் இது நமக்குரியது அல்ல. அல்லேலூயா. சில வாசல்கள் அல்லேலூயா அடைக்கப்படும் போது அதுக்கு அடுத்ததாக ஒரு வாசலை கர்த்தர் திறந்து வழியை ஆட்டி தருவார். ஜெபித்து பாருங்கள். ஆமென். தேவனுடைய சித்தத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஜெபம் பாதாள வாசல்களை அடைக்கும். ஜெபம் பரலோகத்தினுடைய வாசல்களை திறக்கும். ஜெபிக்கும் போது சாத்தான் சிலதை தடை பண்ணி இருந்தானா அந்த தடையை கர்த்தர் மாற்றுவார். டிராபிக் லைட் மாதிரி தான் கர்த்தருடைய சித்தம் என்கிறது. சில நேரங்களில் ரெட் சிக்னல் தெரிஞ்சுனா நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கர்த்தர் தடை பண்ணுகிறார் என்று சொன்னால் அந்த தடையை மீறி நாம் போவதற்கு பிரயாசப்படக்கூடாது. நாம் பொறுமையாய் காத்திருக்கணும். ஜெபத்தில் பொறுமையாய் காத்திருக்கணும். ஆண்டவரே எனக்கான வேலை எப்பொழுது, ஆண்டவரே எப்பொழுது நான் செயல்படலாம், எப்பொழுது நான் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கலாம், எப்பொழுது நான் என்னுடைய வேலையை தொடங்கலாம், எப்பொழுது என்னுடைய வியாபாரத்தை தொடங்கலாம், எப்பொழுது என்னுடைய ஊழியத்தில் இந்த காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட காத்திருப்போம் என்று சொன்னால் ஆமென். முசிக்கட்டை செடிகளுக்கு முன்பதாக சொல்லுகிற இரைச்சலை நீ கேட்கிற போது எழுந்து போ என்று சொன்னது போல ஆண்டவர் நம்மை சரியாக நடத்துவார். அல்லேலூயா. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை
ஆராய்ந்து இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். நமக்கு தெரியாததெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவர் ஆவியின் ஆழங்களை அறிகிறார். ஆமென். நாளைக்கு என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எந்த காரியமும் மறைவானது அல்ல அவருக்கு. நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் கர்த்தருக்கு வெளியடங்கமான ரகசியம் வெளிப்படையாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இன்னைக்கு சில தீர்மானங்கள் எடுப்போம். அவன் இன்னைக்கு பார்க்கிறதெல்லாம் நல்லது போல இருக்கும். ஆமென். இந்த லோத்தினுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட காரணம் என்ன? அவனுடைய கண்களுக்கு கண்டது ஆமென் அந்த சோதம் கொமரா பட்டணம் ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சா? நீர் வளம் உள்ளதாக இருந்ததா? சில இடத்தை நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஆனா வாங்கின பிறகு மோசமாக இருக்கும். அது குடியிருப்புக்கு ஏற்றதல்லாமல் இருக்கும். சில இடங்களை ஆமென் பார்க்கும்போது ஆமென் எல்லாம் நல்லது மாதிரி தான் இருக்கும். சில காரியங்கள் எல்லாம் ஆமென் இந்த கோர்ஸ் நல்லது மாதிரி இருக்கு, இந்த வியாபாரம் நல்லது போல இருக்கிறது, இந்த காரியம் நல்லா இருக்கு அப்படின்னு வெளியே தெரிகிறது. ஆனா அதுக்குள்ள மறைந்திருக்கிறவைக நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஹல்லேலூயா. சிலது மோசம் போல இருக்கலாம். ஆமென். ஆமென். ஈசாக்குடைய வாழ்க்கையில் அதுதான். கரடு முரடான ஒரு தேசம். ஆமென். அவன் குடியிருந்த பட்டணம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26 அவன் கேராரூரில் குடியிருந்தான். கேராரூர்னு சொன்னா கரடு முரடான இடம். ஹல்லேலூயா. அது கற்கள் நிறைந்ததான இடம், முள்ளுகள் நிறைந்ததான இடம். ஆனால் எகிப்து அன்னைக்கு செழிப்பாக இருக்கிறது. ஈசாக்கு நினைக்கிறார், எகிப்துக்கு போனால் நல்லது, எகிப்தில் எனக்கு நல்ல வருமானம் வரும், எகிப்தில் பஞ்சத்தில் நான் காக்கப்பட்டு விடுவேன். ஆனால் கர்த்தர் சொன்னார் சொப்பனத்தில் தோன்றி, ஆமென் நான் உனக்கு சொல்லுகிற இந்த தேசத்திலே நீ குடியிரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தால் அந்த வருடத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நாலாவதாக நம்முடைய மனசாட்சி. எல்லாரும் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க. நம்முடைய மனசாட்சி. இந்த மனசாட்சியின் வழியாக கர்த்தர் பேசுவார். எப்படி பேசுவார்? மனசாட்சியின் வழியாக பேசணும்னா ஆமென் கொஞ்சம் காரியங்களை நம்ம சரி பண்ணணும். நம்முடைய எண்ணங்களை எல்லாம் என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும். நமக்கு நலமாய் தோன்றுகிற பல காரியம் இருக்கும். சிலர் சொன்னனால நம்முடைய மனசில் வரக்கூடிய சில காரியங்கள் ஆமென் அதெல்லாம் மாற்றி வச்சுட்டு தெளிந்த ஒரு இருதயத்தோடு கூட அமைதியாய் தேவ சமூகத்தில் இருக்கும்போது நிச்சயமாய் மனதில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. மனதில் ஒரு தெளிவை தருவார். மனதுக்குள்ளே ஆழமாக கர்த்தர் பேசுவார். எல்லாருக்கும் நம்ம தேவ சித்தம் என்ன என்பதை இனி ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆமென் நிலை வரக்கூடாது. ஆமென். சிலரை கட்டாயப்படுத்தி இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி யாரும் உந்தி தள்ள முடியாது, செய்யவும் கூடாது. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு இதுதான் தேவ சித்தம், உன்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் தேவ சித்தம்னு சொல்லி யாரையும் என்ன செய்யக்கூடாது? கட்டாயப்படுத்தக்கூடாது. அவரவருடைய மனசாட்சியில் ஒரு தெளிவை கர்த்தர் தருவார். ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, ஆவியில நிரம்புகிற போது சில காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆமென் மகிமையான சமாதானத்தை தந்துட்டு சொல்லுவாரு, இப்போ உனக்காக வாசலை திறந்திருக்கிறேன், நீ அடிச்சுவடிகளை எடுத்து வை என்று சொல்லும் போது கால் எடுத்து வைத்தோன்னு சொன்னா அந்த காரியத்தில் நாம் தோல்வி அடைவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. சிலருக்கு உள்ள என்ன செஞ்சு போச்சு? அணைஞ்சு போச்சு. அதான் உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்குறோமே. அந்த தீபம் என்ன செய்துட்டு அணைஞ்சு போச்சு. இல்லை, அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கட்டும். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. ஐந்தாவதாக எப்படி தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம்? சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக. சொல்லுங்க. சொப்பனங்கள் தரிசனம் மூலமாக. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் பக்தருடைய வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் சொப்பனத்தில் அவர்களோடு கூட என்ன செய்தார்? பேசினார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் சிலரை. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொப்பனத்திலே தரிசனமானார். ஆமென். ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு சொப்பனங்களிலே தோன்றினார். பார்வோனுக்கு சொப்பனம் கொடுத்தார். வாசிங்கள். ஆமென். எண்ணாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். எண்ணாகமம் 12:6. அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு
அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். அல்லேலூயா. ஆமென். நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா ஆவியில நிரம்பணும், நல்ல தேவ வசனத்தை வாசிக்கணும். ஆமென். சில காரியத்தை சொப்பனத்திலே கர்த்தர் தோன்றி பேசுவார். ஆமென். அப்போஸ்தலர்கள் ஊழியத்துக்காய் புறப்பட்டார்கள். ஆசியாவுக்கு போகும்படியா அவர்கள் வாஞ்சையாக இருந்தார்கள். ஆமென். ஆசியாவுக்கு போகணும்னு சொல்லி காலெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அன்று ராத்திரியிலே ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் உண்டானது. ஆமென். மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து அவர்களை அழைக்கிறான், நீ இந்த பக்கம் வா. அப்பொழுது கர்த்தர், ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஆசியாவுக்கு போகிறது என்ன செய்தாரா, தடை பண்ணினார் என்பதை அறிந்து அவர்கள் புதிய ஒரு வழியில் போகிறாங்க. அல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் நம்ம போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து டைவர்ஷன் பண்ணுவது கர்த்தராக இருக்கும். ஆமென். கர்த்தர் நம்மை திறப்புவார். இந்த காரியம் இல்லப்பா, ஆமென், இப்படி போ. ஹல்லேலூயா. அவரை நம்மை கரம் பிடித்து நடத்துவார். தரிசனத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். ஆமென். பேதுருவுக்கு மட்டும் தரிசனம் கிடைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். பேதுருவுக்கு கர்த்தர் சொப்பனத்தில் பேசி, ஆமென், அந்த எல்லா சுத்தமும் அசுத்தமான மிருகங்கள் இருக்கிற துப்பட்டியை காண்பித்து, நீ அடித்து புசி, தேவன் ஆமென் சுத்தமாக்குனதை நீ என்ன செய்யாத, தீட்டாக எண்ணாத என்று சொன்னபோது கொர்நேலியுனுடைய வீட்டுக்கு போவதற்கான ஆமென் தேவ சித்தத்தை அவர் அறிந்து கொண்டார். நம்மை குறித்த தேவ நோக்கம் சித்தங்களை அறிந்து கொள்ள நல்லா ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபம் முடியும் போது அநேகருக்கு சொப்பனங்களை தரிசனங்களை கர்த்தர் தருவாராக, வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவாராக. என்ன செய்யணும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட வெளிப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிற போது, ஆமென், அல்லேலூயா. அந்தியோகியா சபையில் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அவங்க கூடியிருந்து ஜெபிக்கிற போது, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த என்னுடைய ஊழியத்துக்காக வேறு பிரியுங்கள் என்று சொன்ன சத்தம் உண்டானது போல தேவ சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கப்படுவதாக. கடைசியாக தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிவது? கர்த்தருடைய ஊழியக்காரங்க மூலமாக. ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியர்களுக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்படி என்றால் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் எதையுமே செய்ய மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது திறந்த இருதயத்தோடு கூட, கர்த்தாவே என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கான வார்த்தையை நான் என்ன வழியில் போகணுமோ எனக்கு தெரியலை, என்னால் வசனத்தை வாசித்து புரிஞ்சு கொள்ள முடியலை, என்னால் ஜெபம் பண்ணி அதனுடைய ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு காத்திருந்தா அவன் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஊழியக்காரர்கள் மூலமாக அவன் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறேன், அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஊழியக்காரங்க சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய செய்தியை ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவர்கள். கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், கர்த்தர் தருகிற ஆலோசனைகள் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சவுலுடைய கழுதை காணாமல் போய்விட்டது. உயரமான மனுஷன், உயரமான மனுஷனுக்கு எல்லாமே தெரியணும் இல்லையா? உயரம் இருக்கு. எல்லா மனுஷனுடைய உயரமானவன் அவன் மேல இருந்து பார்த்தா கழுதை தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அவனால் கழுதை என்ன செய்ய முடியலை, கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் வேலைக்காரர் சொல்லுகிறார், இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவரிடத்தில் போனால் அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு போதிப்பார். தேவனுடைய மனிதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் சபைகளிலே வைத்திருக்கிறார். எபேசு சபையினுடைய செய்தி யாருக்கு கொடுக்கப்பட்டது? எபேசு சபையினுடைய தூதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். அப்படின்னா நம்முடைய சபையில் இருக்கிற மக்களுடைய செய்தியை
கர்த்தர் ஊழியக்காரருடைய கரத்தில் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியக்காரராகிய தம்முடைய ஆமென் தேவ மக்களுக்கு ஆமென் வெளிப்படுத்தாமல் கர்த்தர் எதையும் என்ன செய்வதில்லை, செய்வது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் முகமுகமாய் பேசுவார். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும். தேவ சித்தத்தின் பாதையில் போனால் அது நமக்கு சமாதானமா இருக்கும். தேவ சித்தத்தில் போனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேவ சித்தத்தில் போனால் நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேவ சித்தத்தில் போனா கர்த்தர் நம்ம மேல பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறவர்கள் மேல் கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. சின்ன காரியத்திலையும் கேட்கணும், பெரிய காரியத்திலையும் கேட்கணும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, ரொம்ப பெரிய காரியங்கள் ஆமென் அது வரும்போது மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறார், அவருடைய அந்த தொழிற்சாலைக்குள்ள ஒரு ஜெப அறை இருக்குமா. ஆமென். ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் ஹல்லேலூயா சைன் பண்ணுவதற்கு முன்பதாக, ஆர்டர் கொடுப்பதற்கு முன்பதாக, வியாபாரம் செய்வதற்கு முன்பதாக ஆமென் முதலாவது போய் ஆமென் அந்த ஜெப அறையில் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு சரியாய் நடத்துங்க. அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், அவருடைய வியாபாரத்தில் அவருடைய தொழிலில் தோல்வி என்பது, நஷ்டம் என்பது, பிரச்சனை என்பது வந்ததே இல்லை. அத்தனை காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா தேவ சித்தத்தை அறிந்து செய்வது தான். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அவசரப்பட்டு பலதை செஞ்சுட்டு கடைசியில் நஷ்டப்பட்டு போவதை விட ஆமென் ஆத்திரப்பட்டு இதுதான் தேவ சித்தமா இருக்கும், பணம் சம்பாதிச்சிடலான்னு நம்ம சொந்த வழியை தேர்ந்தெடுப்பதை காட்டிலும் அமைதியாய் ஜெபம் பண்ணி வேத வசனத்தை தியானித்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய தரிசனம் நமக்கு வெளிப்படுவதற்கு காத்திருந்து மனசாட்சியில ஆமென் சரியான ஒரு வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோம்னா நாம் தப்பி போவது இல்லை. ஆமென். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட பேதுரு சொல்லுகிறார், ஐயா ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்று எனக்கு அகப்படலை. ஆனால் உம்முடைய ஆலோசனைப்படி உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா. எந்த கடல்ல மீன் இல்லையோ, எந்த படகுல மீன் இல்லையோ, எந்த வலையில மீன் அகப்படவில்லையோ அதில் அகப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். காரணம் என்னன்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்தபடினால. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். மற்றவங்க சாத்தானுடைய பிள்ளைகள். ஆமென். என்னது? தேவ சித்தப்படி செய்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். தேவ சித்தம் செய்யலைன்னா நாம் யாருடைய சித்தம் செய்கிறோம்? சாத்தானுடைய இஷ்டத்தை செய்கிறோம். சாத்தானுடைய இஷ்டத்தை செய்வதற்கு நம்மை கர்த்தர் அழைக்கல, தேவ சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.